இவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கிறது நிச்சயமா ஷுவர். அதாவது பூமின்றது ஒரு ஆர்த்தின்ற பெண் மாதிரியான ஒரு உலகம். அதை கீழ்ச்சி நீங்க எடுக்கிற தங்கம் தான்டா. இது நிறைய பேர் ஜாதி படம், இது வந்து ஜாதிகளை பத்தி முன்னிலை நிறுத்தின ஒரு படம். மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதிகலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தங்கலான். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து 2021ல ஆரம்பிச்ச ஒரு படம். அதுக்கப்புறம் 2022ல இது தங்கலான் அப்படின்னு டைட்டில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2024 ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரஞ்சித்தோட இயக்கத்துல ஞானவேல் அவரோட ப்ராடக்ட்ஸ் தயாரிப்புல இந்த படம் வந்து தங்கலானா இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இதுல முக்கியமா வந்து யாரு நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம சியான் சார். சியான் விக்ரம் சொல்றதுக்கு பதிலா இனிமேல் தங்கலான் விக்ரம் அப்படின்னு சொன்னா பர்ஃபெக்ட் டைட்டிலா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பா இந்த படத்துல அவர் வந்து இந்த படத்துல தங்கலானாவே வாழ்ந்திருக்காரு. படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வருடக்கணக்கா ஆண்டுட்டு இருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அப்போ தங்கத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நாட்டு மக்களை ஏமாத்தி தங்கத்தை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுல இருந்து தங்கலான்ற ஒருத்தர் எப்படி வழி நடத்தி தங்கத்தை காப்பாத்தினாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். உங்க எல்லாருக்குமே வந்து விக்ரம் சாரோட ஒவ்வொரு ஷாட்டுமே நீங்க பார்க்கும் போது அவரோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா தெரியும். ஒரு நடிப்புக்கு அவர் எப்பவுமே தன்னோட நடிப்புக்காக தன்னை வருத்திப்பாரு. நிறைய படங்கள்ல உதாரணம் சொல்லலாம், பிதா மகன், இன்னும் ஏகப்பட்ட படங்கள் உதாரணம் சொல்லலாம். பட் இந்த தங்கலான்ல வந்து எந்த இடத்துலயும் தனக்கு விக்ரமாவே ஒரு இடத்துல கூட வெளிப்படாம தங்கலானாவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்வேன். உண்மையா சொல்றேன், அங்க பண்ண காஸ்டிங்கா இருக்கட்டும், டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஆக்ஷன்ஸ் சீக்வன்ஸ் எல்லாத்துலயுமே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு விக்ரம் சார். கண்டிப்பா இந்த படத்துல இவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கிறது நிச்சயமா ஷுவர். சோ இந்த படத்தோட கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயுமே விக்ரம் சார் வந்து என்ன சொல்ற வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்டையராவே இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டுங்க. அதாவது இந்த படம் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். நமக்கும் இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்க முடியும் அப்படின்ற ரெஃபரன்ஸ்க்கு ரஞ்சித் அவர்கள் மிகப்பெரிய பாராட்டுகள். நிஜமாவே ஒவ்வொரு ஷாட்டுமே டிஃப்ரெண்டா இருந்தது. எல்லா சிஜி ஒர்க் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருந்தாலும் அதுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை விட பார்வதி அவங்க விக்ரம் சார் ஒய்ஃபா வருவாங்க. அவங்க வந்து ஒரு ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் அப்படியே மர்ஜ் பண்ணி ஒரு கம்பைன் ஒரு சூப்பரான கெமிஸ்ட்ரி இதுல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. வித் அந்த 5 குழந்தைங்களோட அந்த ஊர் மக்களோட ரொம்ப அழகா அந்த செட்டு பார்க்கும் போது அது செட்டுன்னு தெரியாம நம்மளும் அந்த ஊர்ல ஒரு பயணிக்கிற மாதிரி நல்லா அழகா இந்த மேக்கிங் இருந்தது. சோ இந்த கதையை வந்து பயங்கரமா வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்கறதுக்காக அடுத்த ஒரு கேரக்டர், இது ஆப்போசிட் கேரக்டர், ஒன் ஆஃப் த அடுத்த நெக்ஸ்ட் லீடுன்னு சொல்லலாம், ஆர்த்தி. ஆர்த்தி அவங்க யாருல நம்மளோட மாளவிகா மோகன் மாஸ்டர் படத்துல பாத்திருப்பீங்க விஜய்க்கு ஜோடியா. அவங்க இந்த படத்துல வந்து வேற லெவல்ல மிரட்டிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சும்மா சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சீரியஸா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து விக்ரம் சாருக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுல தங்கலான் அது முக்கியமா என்ன சொல்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பூமி அதாவது ஆர்த்தியோட வயித்தை கிழிச்சு ரத்தம் வந்து பொங்கும், அது அப்படியே தங்கமா மாறும். அது இதை எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணிருக்காரு ரஞ்சித் அப்படின்னா, அதாவது பூமின்றது ஒரு ஆர்த்தின்ற பெண் மாதிரியான ஒரு உலகம். அதை கீழ்ச்சி நீங்க எடுக்கிற தங்கம் தான்டா அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து அல்டிமேட்டா கொடுத்திருந்தாரு. எனக்கு அந்த இடத்துல ரஞ்சித் வந்து ஒரு டைரக்டரா ஒரு மேக்கிங் கிரியேட்டரா நின்னுட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப அழகா இருந்தது அந்த ஒற்றுமை, அதை கிரியேட் பண்ண விதம். அதாவது பாரத தாயோட வயிற்றுல இருந்து நீங்க தங்கத்தை எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான மேக்கிங் பக்காவா இருந்தது. ஸோ அண்ட் அதர்வைஸ் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஸ்டோரி மேக்கிங் போயிட்டே இருந்தது. நிறைய சீக்வன்ஸ் அங்கங்க வந்து இயற்கையை பார்த்து ஒரு மிரட்டல் கொடுத்துச்சு. ஆக்சுவலா என்னடா இயற்கையை பார்த்து முதல் தடவையா ஒரு பயம் ஏற்படுத்துச்சு. அங்கங்க எப்ப எது வரும், திடீர்னு காத்து வரும், திடீர்னு ஒரு கடைசியில ஒரு டச் கொடுத்துருப்பாரு. நீயும் வந்து தங்கத்தை காப்பாத்துற ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன் தான் அப்படின்ற ஒரு டச் கொடுத்து கிளைமேக்ஸ் வேற லெவல் பினிஷ் பண்ணிருப்பாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பரா இருந்ததுங்க. நிஜமாவே சொல்றேன், ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துலயும் நம்மளுக்கு லாகிங்கோ எங்கேயும் எந்த குறையும் சொல்லவே முடியாது. ரொம்ப சூப்பரா ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கும். அதுல பசுபதி கேரக்டர், அதாவது அவர் வந்து பூநூல் போட்டிருப்பாரு. அவர் வந்து
பெருமாள் வழிபடுவாரு. அதோட மேக்கிங் சீக்வன்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு 2 கியூட் பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ரொம்ப தங்கத்து மேல ஆசைப்படுற ஒரு பேரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதும் சில சீக்வன்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் எப்படி நம்மள அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. இங்க தங்கலான் பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதைதான். இத நெறைய பேர் ஜாதி படம், இது வந்து ஜாதிகள பத்தி முன்னிலை நிறுத்தின ஒரு படம் அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நான் சொன்னது தான் உண்ம. பாரத தாயோட வயித்துல இருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தோட படம். மத்தபடி இது வேற எந்த படமாவும் நீங்க பார்க்க தேவையில்ல அப்டின்றது என்னோட கருத்து. ஒரு நல்ல படம், ஒரு ரெஃபரன்ஸ் குடுக்குற ஒரு படம். இந்த மாரி ஒரு படங்கள் வந்து மேக்கிங் வந்து நம்ப எதிர்பார்த்து ஒரு சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவ்ளோ பெரிய எஃபெக்ட் வந்து யாரால எடுக்க முடியும்? ஹேட்ஸ் ஆஃப் டூ நீலம் புரொடக்ஷன் அண்ட் புரொடக்ஷன் டீம். இந்த படத்தோட எடிட்டிங் செல்வா வேற லெவல்ங்க. செல்வா சூப்பரா எடிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா எடிட்டிங் அங்கங்க பக்கா எடிட்டிங் இருக்கும். அத விட சூப்பரான விஷயம் இந்த படத்த இன்னும் ஒரு பெரிய ஹைப் குடுத்தது ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். அங்க அந்த சில சீக்வென்ஸ்ல உண்மையா பேய் ஏதாவது இருக்கா? பயமா இருக்கா? அப்படின்ற மாரிலாம் இருந்தது. அங்கங்க சில மிரட்டல்கள் குடுத்தது. சியான் விக்ரமோட டயலாக் டெலிவரியில கூட பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போனது வேற லெவல்ல இருந்தது. ஸோ ஜிவி பிரகாஷ் சார் வந்து எப்பவுமே அவரோட மியூசிக் சூப்பரா பண்ணுவாரு. அதுல தங்கலான்ல ஒரு சூப்பர் எனக்கு தெரிஞ்சு ஓவராலா வந்து இந்த காஸ்டிங் க்ரூ சூப்பர்ங்க. தங்கலான்ல அத மேக் பண்ண விதம், அடுத்தது எடிட்டர். நம்ம எடிட்டர் சொல்லியாச்சு படத்தொகுப்பாளர். கண்டிப்பா நம்ம கேமராமேன் தான். எவ்வளவுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு சீக்வன்ஸ குடுத்தாலும் அது கேமரா எடுக்கிறது சூப்பரா எடுத்திருந்தாங்க. கிஷோர் குமார் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த கதைய இன்னும் ரஞ்சித் மட்டும் இல்ல. இன்னும் 2, 3 பேர் இந்த கதைய எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கங்கிராட்ஸ். ஏன்னா ஹிஸ்டரின்றது எப்பவுமே வந்து எந்த இடத்துலயும் வந்து பொய்யா சொல்லிடக்கூடாது. அந்த ஹிஸ்டரிய கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபா இந்த எண்ட் வச்சிருக்காங்க. அ சில பிக்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அ மொத்தத்துல தங்கலான் வந்து ஒரு என்ன சொல்றது, தமிழ் தமிழ் சினிமாக்கு கிடைச்ச ஒரு தங்கம் தான். நிஜமாவே தங்கலான் ஒரு நல்ல படம். எல்லாருமே தியேட்டர்ல வந்து இந்த படத்த பார்க்கலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இந்த படத்த பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் ஓவரால் வந்து நான் வந்து மேக்கிங் அண்ட் டைரக்ஷன்க்காக 5 அவுட் ஆஃப் 4.5 இன் மேக்கிங். ஓவரால் என்டையர் ஸ்டோரி போர்டுக்கு நான் வந்து கண்டிப்பா 4 சொல்லுவேன். அண்ட் என்டையர்லி த மூவி இஸ் 4.5. உண்மையாவே தங்கலான் ஒரு நல்ல படம். எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஸோ என்டையர் இந்த டீம் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். எங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்து சுதந்திர தினம் அன்னைக்கு ஆங்கிலேயர்களோட ரீகேப் கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆங்கிலேயரா நடிச்சிருந்த பேர் டேனியல். அவரும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நம்ம கோலார் தங்கம் வந்து எப்படி காப்பாற்றப்பட்டுச்சு, எப்படி வந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்து இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு காரணமான விஷயங்கள் என்னன்றத இந்த கதையை ரொம்ப அழகா கொடுத்த ரஜித் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ.